நம்ம பூரி பப்புன்னு பாருமா எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக வந்து எப்படி இருக்கு இறா வச்சு வச்சு சாப்பிட்டா சூப்பராக செம்ம டேஸ்ட்டு. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? செம்ம. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். நாங்கள் இன்றைக்கி பூரியும் எறா கிரேவியும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் நம்ம எறா கிரேவி செய்யலாம். நம்ம எறா கிரேவி செய்ய இப்போ கடாய் வச்சாச்சு, ஏன்னா நல்லா காஞ்சிருக்கு. சோம்பு போடலாமா? ஒரு ஸ்பூன் போடலாம். பூண்டு போடணும். பூண்டு தட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோமா. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி நசுக்கி வச்சுக்கிறோம். இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கோம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யறதால வெங்காயம் வதக்கும் போது நல்லெண்ணெய் வாசனை வரும் எல்லாத்துக்கும். ஆமாம், அந்த இஞ்சியெல்லாம் போட்டாங்க நல்லா வாசனை வந்து வாசனை. தக்காளி 3 வச்சு வச்சுக்கிறோமா. 3 தக்காளி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். சிறுவை கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் தக்காளி பீஸு நல்லா வதங்கி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுமா. தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டு மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 கிலோ இறாமா க்ளீன் பண்ணி வச்சு
கொஞ்ச நேரம் சிம்மிலே வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு நல்லா வதங்கணும். இந்த மிளகாய்த்தோட ஸ்மெல்லாம் போகணும், பச்சை ஸ்மெல்லாம். இந்த இறால தண்ணி சுரக்கணும். அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி. கொஞ்ச நேரம் மூடி வச்சோம். இப்போ நல்லா திறந்து பார்த்துட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ நம்ம தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்க கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகாய் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல கிரேவி இப்போ நல்லா வந்துடுச்சுமா. கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி தேங்காய் பால் விட்டோம்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சும்மா லைட்டு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், எறா தொக்கு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பஸ் उसको पूरी माँ பூரி எறா கிரேவி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுக்கிறோம். சாப்பிட்டு பாருங்கள், சூடாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.